நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். இம்மருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரியோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரியோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை. என் அன்பு இயேசுவே, இந்த நேரத்திலே உம்முடைய முன்னிலையில் நாங்கள் சரணடைந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக தகப்பனே இதனுடைய முன்னிலையில் மண்டியிட்டு செபிக்கின்றோம். அப்பா, ஆலயத்தில் உம்முடைய பிரசன்னத்தின் முன்னிலையில் மண்டியிட்டு உம்மை முகமுகமாய் தரிசித்து, இயேசுவே நான் உன்னோடு பேச வேண்டும் அப்பா, இயேசுவே உன் அருகில் நான் அமர வேண்டும் அப்பா என்று துடித்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ உள்ளங்கள் இன்று உம்முடைய முன்னிலையில் வர முடியாமல் இதோ தங்கள் இல்லத்திலிருந்து இந்த அலைவரிசன் வழியாக இயேசுவே தங்கள் இரு கரங்களை நீட்டி நீர் அவர்களை தொட வேண்டும் என்று செபித்து கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனையும் சகோதரியையும் உன் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. இதை இந்த மாலை பொழுதினிலே உம்மோடு ஒரு சில நிமிடத்துளிகள் அமர்ந்து உம் வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று விரும்பி வந்திருக்கின்ற எங்களை நீர் கண்ணோக்கி அருளும் தகப்பனே. காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கின்றது. எங்கள் சிந்தனைகள் ஒருபுறம், தேவைகள் ஒருபுறம், எதிர்பார்ப்புகள் ஒருபுறம், தோல்விகள், ஏமாற்றங்கள், அவமானங்கள், வெற்றிகள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலையில் பிரிந்து கொண்டு கிடக்கின்றன. ஒன்றையும் நாங்கள் ஒன்றோடு ஒன்றாக இணைத்து பார்க்க எங்களால் முடியவில்லை இயேசுவே. ஒரு நேரம் வெற்றி என்றால் பல நேரங்களில் தோல்விகள், ஒரு நேரம் நிறைவு என்றால் இன்னொரு நேரம் மன அமைதியற்ற நிலைமையில் இருக்கின்றோம்.
ஒரு நேரம் பிள்ளைகளுக்காக எடுக்கின்ற முயற்சிகளில் சந்தோஷம் என்றால், இன்னொரு புறம் பிள்ளைகள் அதை அவமானமாக அவதூறாக தள்ளிவிட்ட தருணங்கள். இப்படி ஒவ்வொரு நிலைமையிலும் நாங்கள் ஏமாற்றத்தை சந்தித்து இந்த நேரத்தில் உங்களுடைய உன்னிலையில் மண்டியிட்டு இருக்கின்ற பேசுவர், எங்களை கண்ணோக்கி பார், எங்களை உற்று நோக்கும் தகப்பனே, உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு எவரும் இல்லை. நீர் ஒருவர் தாமே எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியவர். நீர் ஒருவர் தாமே எங்களை கரம் பிடித்து அழைத்து செல்லக்கூடியவர் அப்பா. ஆறுதலையும் நிறைவையும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தகப்பன் நீர் தானே. உம்மை விட எங்களுக்கு வேறு யாரும் இந்த ஆறுதலை கொடுத்து விட முடியாது. எத்தனையோ உறவுகளுக்கு மத்தியிலும் உடன்பிறப்புகளுக்கு மத்தியிலும் நண்பர்களுக்கு மத்தியிலும் நாங்கள் அமர்ந்து எங்கள் தேவைகளை அவர்களிடம் கேட்கின்ற பொழுது எங்களுக்கு ஒன்றும் கிடைத்து விடாது என்பதை நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம். ஆனால் இயேசுவே, இதோ உம்முடைய முன்னிலையில் அமருகின்ற பொழுதுதான் நாங்கள் நிறைவை பெறப்போகின்றோம். என் நேசர் அருகில் அமர்ந்து, அவர் பாதம் அருகில் அமர்ந்து நிம்மதியை நாங்கள் பெறப்போகின்றோம். உம்மிடம் கிடைக்கின்ற நிம்மதி வேறு எங்கும் எங்களுக்கு கிடைத்து விடாது. நீர் கொடுக்கின்ற அந்த சந்தோஷம் வேறு எவராலும் எங்களுக்கு கொடுத்து விட முடியாது. எனவே நேசரே, உன் திருப்பாதம் அமர்ந்து வல்லமையினால் எங்களை வழிநடத்தி எங்களை ஆசீர்வதிக்க இதோ அப்பா உன் பாதம் அமரப் போகின்றோம். எங்களை வழிநடத்தும் இயேசுவே. நேசரே, உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே எங்களுக்கு பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி தவிர வேறு எங்களால் உமக்கு கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் இந்த உறவுகள் எங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் உம்மால் மட்டும்தான் எங்களுக்கு நல்லவைகளை செய்ய முடிகிறது. உம்மால் மட்டும்தான் எங்களுக்கு அனைத்தையும் கொடுத்து வழிநடத்த முடிகிறது. உம்மால் மட்டும்தான் எங்களால் அனைத்தையும் பெற்று மகிழ முடிகிறது. எனவே வல்ல செயல்களை நினைத்து நினைத்து எங்கள் உள்ளம் முழுவதுமாக மகிழ்ச்சியின் வழியாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா.
வல்ல செயல்கள் நினைந்து நினைந்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியம் ஐயா. என்னுடைய குற்றங்களை மன்னிக்க என் சகோதரனுக்கு தைரியமில்லை. நான் செய்த பாவங்களுக்காக என்னுடைய உடன்பிறப்புகள் மன்னிப்பு கேட்க கூட தயங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில நேரங்களிலே நான் செய்த பாவங்கள் குற்றங்களை கூட என் நண்பர்கள் மன்னிக்க தயங்கி கொண்டிருக்கிறார்கள் அம்மா. ஆனால் நீர் ஒருவர்தாமே என்னுடைய பாவங்களுக்காக குற்ற குறைகளுக்காக பலியான செம்மறி போல சிலுவையை சுமந்து அந்த கல்வாரியிலே உண்மையே உயிர் தியாகம் செய்து கொடுத்தவரே, எத்துணை நான் பரிசுத்தமாக்கியனாக மாற்றப்பட்டிருக்கிறேன். எத்துணை பாக்கியத்தை நான் உடைய கிருபையின் வழியாக பெற்றிருக்கிறேன். இயேசுவே, உமக்கு நான் ஆராதனை செலுத்துவதில் முழுவதுமாக என்னை அர்ப்பணிப்பதில் நான் பெருமை கொண்டு இதோ இந்த வார்த்தைகளின் வழியாக என்னையே உன் திருப்பாதம் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே
ஆராதனை ஆராதனை ஆராதனை. படைத்தவரே, பரிசுத்தரே, இதுவக்கு ஆராதனை செய்தவக்கு நன்றி செலுத்தேன். உன் திருப்பாதம் அமர்ந்து கொண்டிருக்கின்ற இயேசுவே, உம்முடைய வல்ல செயல்கள் எத்தனை எத்தனை என்பதை மறக்க முடியவில்லை எங்களால். ஒரு செம்மறி போல என்னுடைய பாவத்திற்காக உம்மை அர்ப்பணித்த தெய்வம் நீரே. இதன் நாளிலே உம்முடைய முன்னிலையில் நான் வந்திருக்கிறேன் என்றால் அது உம்முடைய ஆசீர்வாதத்தினால் மட்டும்தான், உம்முடைய அழைப்பு மட்டும்தான், உம்முடைய வழி நடத்துதல் மட்டும்தான். அப்பா, நீர் இல்லை என்றால் எங்களை வேறு எவரும் வழிநடத்த முடியாது. உம்முடைய வழிதான் எங்களுக்கு விண்ணக வாழ்வை நோக்கி கொடுக்கக்கூடிய சாதாரண உண்மையுள்ள வாழ்வு தரக்கூடிய வழியாக இருக்கின்றது. இந்த உலகத்தை நம்பி நான் பயணித்தேன் என்றால், என்னோடு இருக்கின்ற சக மனிதர்களை நம்பி நான் பயணித்தேன் என்றால், அவர்கள் பல நேரங்களிலே குருட்டு வழிகாட்டிகளைப் போல எங்களை அழைத்து சென்று விடுவார்கள். அவர்களும் அழிவுக்கு செல்லுகிறார்கள், எங்களையும் அழிவுக்கு அழைத்து சென்று விடுவார்கள். எனவே குருட்டு வழிகளை நம்பி பயணம் செய்யாமல், இதோ உம்முடைய பாதையின் வழியிலே நாங்கள் கடந்து வந்து உம்முடைய விண்ணக பயணிகளாக உம்முடைய முன்னிலையில் நாங்கள் உம்மை கண்டு தரிசிக்கக்கூடிய, முகமுகமாய் உன்னை பார்க்கக்கூடிய ஆசீர்வாதத்தை இதோ இந்த அலைவரிசையின் வழியாக எங்களை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து ஜெபிக்கின்றோம். கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் இந்த மாலை பொழுதினிலே உங்கள் அனைவரையும் இந்த அலைவரிசையின் வழியாக சந்திப்பதில் நான் பெருமை கொள்ளுகின்றேன். என் தேவன் உங்கள் அனைவரையும் இந்த நாளிலே சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார். நம் தேவன் நம் அனைவரோடும் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். நம் தேவன் இன்று நம் அனைவருக்கும் தன் அருளையும் ஆசிரியம் அபரிமிதமாக கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த உயிர்த்த பிறகு சீடர்களுக்கும் மகதலா மரியாளுக்கும் கொடுத்த அதே அன்பின் சமாதானத்தை யாரெல்லாம் அவரை தேடி செல்கின்றோமோ அவர்களுக்கு அபரிமிதமாக கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு நிறைவு கொடுக்க போகிறேன், உங்களுக்கு நான் வாழ்வு தரப் போகிறேன். இந்த வாழ்வை பெற்று எவனொருவன் இந்த மண்ணுலகிலே தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றானோ, விரும்புகின்றானோ, அவன் இந்த மன்னகத்திலே என்னை அடுத்தவர்களுக்கு பிரதிபலிப்பான். கிறிஸ்தவன் என்று சொல்வதில் அவன் பெருமை கொள்வான். ஏனென்றால் நான் அவனுள்ளும் அவன் என்னுள்ளும் நாங்கள் இருவரும் இணைந்து என்னை தேடுகிறவர்கள் மத்தியிலே நான் அவன் வழியாக என்னை வெளிப்படுத்துவேன்.
என் தேவன் சொல்லுகின்ற வார்த்தை என்று உங்களுக்கு. காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளைகளே. ஒரு நிமிடத்திற்கு முன்னதாக காணப்பட்ட நிகழ்வு அடுத்த நிமிடத்தில் நம்மால் காண முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் எத்தனையோ மாற்றங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய மாற்றங்கள் ஒரு மாற்றம் கூட இன்று வரை உங்களுக்கும் எனக்கும் ஒரு நிறைவையும் கொடுத்ததில்லை. ஏனென்றால் போட்டியின் அடிப்படையில் இந்த மாற்றங்கள் இருக்கிறது, பொறாமையின் அடிப்படையில் இந்த மாற்றங்கள் இருக்கிறது. இவை அனைத்தையும் எதை குறிக்கிறது என்றால், நான் மட்டும்தான் வாழ்ந்து விட வேண்டும், அடுத்தவர்கள் வாழக்கூடாது என்ற மனநிலையோடு இந்த மாற்றங்களை இந்த உலகம் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதையும் நம்பி நாம் அனைவரும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம், தெரியாமல் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இவை அனைத்தும் நம் பார்வைகளுக்கு அழகாக காணப்படுகின்றன. இவை அனைத்தும் நம் பார்வைகளுக்கு அழகாக காணப்படுகின்றன. இவை அனைத்தும் நம்முடைய நாக்குகளுக்கு ருசியாக இருக்கின்றது. இவை அனைத்தும் நம்முடைய அன்றாட வாழ்விலே சிற்றின்பங்களாக காணப்படுகின்றன. எனவே பார்வைக்கு அழகாகவும் நாக்கிற்கு ருசியாகவும் வாழ்விற்கு சிற்றின்பமாக இருக்கின்ற பொழுது எந்த மனிதன் தான் இதை அனுபவிக்க தவறி விடுவான்? ஆதியிலே ஆதி பெற்றோர்கள் செய்த நிகழ்வினை இன்று நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை அன்று அவர்களுக்கு அறிவுரை சொல்லுவதற்கு வழிநடத்துவதற்கு யாரும் இல்லை என்று கூட நாம் சொல்லலாம். ஆனால் இன்று உங்களையும் என்னையும் வழிநடத்த நம் தேவன் இருக்கின்றார், நம் உறவுகள் இருக்கின்றது, பல நேரங்களிலே அனுபவசாலிகள் இருக்கிறார்கள், இறைவனை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நல்ல உள்ளங்களும் இருக்கின்றன. திருச்சபையில் புனிதர்கள் நமக்கு முன்னோடிகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்களும் நானும் வாசித்து பார்த்தாலே போதும், அவர்கள் நம் அனைவரையும் வழி நடத்துவார்கள். அமர்ந்த பிள்ளைகளே, இதுதான் இன்றைய காலகட்டங்களில் நீங்களும் நானும் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய போராட்டம். இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெள்ள தெளிவாக உங்களையும் என்னையும் சிந்திக்க அழைக்கப்படுகிறார். பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் அல்லவா விழுவார்கள். பார்வையற்ற ஒருவர் இன்னொரு பார்வையற்றவரை வழி நடத்தினால் இருவரும் குழியில் தானே விழுவார்கள். நாம் எந்த பாதையை அடுத்தவர்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றோம், அல்லது நான் எந்த பாதையில் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று இன்று சிந்தித்து பார்ப்போம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இறை சாயலாக படைக்கப்பட்டு நீங்களும் நானும் இன்று வரை அந்த சாயலில் எந்த மாற்றங்களும் இல்லை. ஆனால் இறைவனுடைய குணநலன்களை கொடுத்திருக்கிற அந்த குணநலன்களை நமக்குள் புதைத்து வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பதினால்தான் பல நேரங்களிலே நாம் அனைவருமே ஆன்மீக குருடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆன்மீக குருடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலக பார்வையில் நாம் விசாலமுள்ள பார்வையாளர்களாகத்தான் இருக்கின்றோம். நம் பார்வை எட்டிய தூரத்துக்கு காணப்படுகிறது உலக பார்வையில். ஆனால் ஆன்மீகத்தில் பார்த்தோம் என்றால் ஒரு அடி கூட நம்மால் எடுத்து வைக்க முடியாத அளவிற்கு குருடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பார்வையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் வெளியில் சொல்லுவதும் வெளியில் நாம் நடந்து கொள்வதும் நான் பார்வையோடு இருக்கிறேன், என்னால் அனைத்தையும் சாதித்த முடிவிட முடியும் என்று நாம் நம் சகோதர சகோதரிகளை ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய என்னுடைய அன்றாட வாழ்விலே சந்திக்கக்கூடிய தீமைகள் என்ன, நன்மைகள் என்ன என்பதை நாம் அலசி பார்த்தோம் என்றால், ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கைக்கு செல்வதற்கு உள்ளதாக நான் எப்படி என்னுடைய பாதையை நான் கடந்து சென்றேன், தேவன் எனக்கு காட்டிய பாதையில் நான் கடந்து சென்றது சரியான பாதையா, அல்லது தேவன் கொடுத்த அந்த பாதையிலிருந்து நான் சற்று விலகி சென்று உலக பாதையில் மீது நான் கடந்து சென்றிருக்கின்றேனா? நிச்சயமாக அதற்கு சதவிகிதங்களை போட்டு பார்த்தோம் என்றால் 99% நாம் உலக பாதையில் தான் நிச்சயமாக நடந்திருக்க முடியும்.
ஒரே 1% ஆண்டவருடைய பாதையில் நடந்திருப்போம். ஏன் தெரியுமா? துன்பங்கள் வந்து விட்டிருந்தால், ஏமாற்றங்கள் வந்து விட்டிருந்தால், தோல்விகளை சந்தித்திருந்தால், ஒருவேளை நாம் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்புகள் நடக்க வேண்டும் என்பதற்காக முதலாக அவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்து வைத்து சென்றிருப்போம். அதன் பிறகு அவர் எங்கு இருக்கிறார் என்று கூட நமக்கு தெரியாது. இதுதான் நம்முடைய அன்றாட பயணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி பயணிக்கின்ற பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? நம்முடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக, நம்முடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக நாம் நம்மையும் மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய குருட்டு பாதையில் தான் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றோம். இது எதை குறிக்கிறது என்றால், எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய குறை நிறைகளை முழுவதுமாக ஏற்றுக்கொள்வதில்லை. வெற்றி பெற்று விட்டால் பெருமையோடு நடந்து சென்று கொண்டிருக்கிறவன், தோல்விகளை சந்தித்து விட்டால், பாவங்களை செய்து விட்டால், குற்றங்களை செய்து விட்டால், அடுத்திருப்பவன் மீது அந்த குற்றங்களை சாத்தி கொண்டிருக்கின்றோம். சிறந்த உதாரணம் நம்முடைய ஆதி பெற்றோர்கள். இவர்களை தவிர வேறு எவரும் நமக்கு தேவையில்லை. தந்தை கடவுள் ஆதாமை அழைத்து என்ன செய்தாய் என்று கேட்கிற பொழுது, நீர் எனக்கு துணையாக கொடுத்து அவள் கொடுத்தால் நான் உண்டேன் என்று சொன்னான். அன்றே அவன் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே நான் பாவி, நான் செய்தது தவறு, நான் உண்டது தவறு என்று சொல்லியிருந்தால் மாற்றங்கள் வேறு விதமாக போயிருக்கும். தன் குற்றத்தை அவள் மீது திணித்தான், அவள் பாம்பின் மீது திணித்தாள். எனவே இந்த மண்ணுலகில் அந்த ஆதி பெற்றோர்கள் தங்கள் குற்றங்களை மறைத்து மறைத்து தன்னை உண்மை உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக மாற்றிக் கொண்டார்கள். அதை தானே இன்று நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தில் அற்புதமாக ஒரு முடிவுரைக்கு எடுத்து வந்து நிறுத்துகிறார். உங்கள் கண்ணில் இருக்கின்ற மரக்கட்டைகளை எடுத்துவிட்டு அடுத்தவருடைய பார்வையில் இருக்க கண்ணில் இருக்கின்ற துரும்பை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது நியாயம் உள்ளது என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, தன் கண்ணில் இருக்கின்ற மரக்கட்டையை சவுல் உணர்ந்தான். தன் கண்ணில் இருக்கின்ற மரக்கட்டையை சவுல் உணர்ந்தான். அதை பிடுங்கி எறிவதற்கு, அதை முழுவதுமாக வீழ்த்தி தள்ளுவதற்கு, அதிலிருந்து முழுவதுமான பார்வை பெறுவதற்கு அவன் பவுலாக மாற்றப்பட்டான். தன் கண்ணில் இருக்கின்ற மரக்கட்டையை எடுத்துவிட்டு தன் குற்றங்களை உணர்ந்து ஆண்டவருடைய பாதையில் கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக அவன் பவுலாக மாற்றப்பட்டான். இன்றைய முதல் வாசகத்தில் அற்புதமாக சொல்லுவார் பவுலடிகளார். 1 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்லுகிறார், நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு, இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாப்பட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. நற்செய்தி அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ கேடு. பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவம் அழிய வேண்டும், கிறிஸ்தவர்கள் வாழக்கூடாது. இதுதான் சவுலுடைய குறிக்கோள். கிறிஸ்தவர்கள் என்றாலே சமுதாயத்தை சீர்கெடுக்கிறவர்கள், தவறான வழிநடத்துகிறவர்கள் என்றுதான் அவனுடைய பார்வை இருந்தது. அவனுடைய யூத சமுதாயத்திற்கு இழுக்கு கொடுக்கிறவர்கள், குற்றவாளிகள் என்று நினைத்தார். தன் கண்ணில் மரக்கட்டை வைத்துக் கொண்டு கிறிஸ்தவர்கள் கண்ணில் இருக்கின்ற துரும்பை எடுக்க ஆசைப்பட்டான். ஆனால் தேவன் அவனை ஆட்கொள்ளுகின்ற பொழுது அவன் கண்ணில் இருக்கின்ற மரக்கட்டை எடுத்து விட்டு வெளிப்படுத்தினான். உன் பார்வையை தூய்மைப்படுத்தி, ஏனென்றால் நீர் ஒரு குருட்டு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறேன். நீர் அழைத்து செல்லுகின்ற பாதை என்பது அடுத்தவர்களை அழிவுக்கு செல்லுகிறது, உன்னையும் அழிவுக்கு எடுத்து செல்லும். எனவே உன்னுடைய மரக்கட்டை எடுத்து விட்டு நல்ல பார்வை உள்ளவனாக என்னை நோக்கி பயணித்து வா என்று அழைத்தார். இயேசு அழைத்தார் அவனை. இயேசுனுடைய அழைப்பிற்கு செவிமடுத்தான். எனவேதான் அற்புதமாக ஆணித்தரமாக அடித்து சொல்லுகிறார், நற்செய்தி அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு, எனக்கு ஐயோ கேடு. வெறும் வார்த்தைகளில் நற்செய்தி அறிவிப்பதல்ல, மாறாக தன்னுடைய வாழ்வினால் அந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவேதான் இன்றைய முதல் வாசகத்தின் இறுதி அத்தியாயத்தில் சொல்லுகிறார், நாம் அழிவற்ற வெற்றி வாகைக்கு சூடுவதற்காக இப்படி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய குறிக்கோள் இன்றி ஓடுபவரை போல ஓட மாட்டேன் நான், உங்களைப் போல குறிக்கோள் உள்ளவர்களைப் போல ஓட மாட்டேன் நான். மாறாக
நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்திக் கொள்வேன். நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்திக் கொள்வேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, எத்தனை அற்புதமான உள்ளார்ந்த அர்த்தமுள்ள வார்த்தையை பவுலடிகளார் என்று சொல்லுகிறார். என்னுடைய உடலை அடக்கி கொண்டு, ஒருவேளை என்னுடைய ஊனுடலை அடக்காமல் இருந்தேன் என்றால் நற்செய்தி அறிவிப்பதற்கு நான் தகுதியற்றவனாக போய்விடுவேன். நற்செய்தி அறிவிப்பதற்கு நான் தகுதியற்றவனாக போய்விடுவேன். எனவே என் உடலை அடக்கி, என் சிந்தனைகளை அடக்கி, ஆண்டவர் கரத்தில் அவை இரண்டையும் கொடுத்து விட்டு அவர் காட்டுகின்ற பாதையில் நான் நடந்து சென்றேன் என்றால் நான் தகுதியுள்ளவன் நற்செய்தி அறிவிப்பதற்கு. நான் குருட்டு வழிகாட்டி அல்ல, ஆண்டவருடைய பாதையை நான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, பவுலடிகளார் தனிமரமாக நின்று நற்செய்தியை போதித்து விட்டார். தன்னுடைய முயற்சிகள் அனைத்தையும் எடுத்து வெளிப்படுத்தி விட்டார். இன்று நம் அனைவருமே வார்த்தைகளினால் நற்செய்தி போதிக்க தேவையில்லை. மாறாக நம்முடைய செயல்பாடுகள் என்ன என்பதை சிந்திக்க அழைத்து கொடுக்கிறார். நம் குடும்பத்தில் எடுத்துக் கொள்வோம். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எப்படி நாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம்? உங்களுடைய ஈன்றெடுத்த பிள்ளைகளை 10 மாதம் கருவிலை சுமந்து பெற்றெடுத்த பிள்ளைகளை நீங்கள் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள்? சற்று சிந்தித்து பாருங்கள் என்று. இயேசு ஒருவேளை இன்றைய காலகட்டங்களில் 2020ஆம் ஆண்டு இருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களையும் பார்த்து நீங்கள் குருட்டு வழிகாட்டிகள் என்று சொல்லுகிறாரா? ஏனென்றால் பிள்ளைகளுக்கு அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று செய்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிறகு பிள்ளையை உங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் குருட்டு வழிகாட்டிகள் தான். உங்கள் பிள்ளைகள் எங்கே செல்கிறார்கள், எதற்கு செல்லுகிறார்கள், ஏன் செல்லுகிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களால் அவர்களை கட்டுப்படுத்த முடிகிறதா? இல்லை. காரணம் என்னவென்றால் ஏற்கனவே அவர்களை நீங்கள் குருட்டு வழியில் அழைத்து சென்று விட்டீர்கள். முடியாது உங்களால் அவர்களை மீண்டும் அழைத்து வருவதற்கு. ஆரம்பத்திலிருந்து நீங்கள் அவர்களை கட்டுப்படுத்தி இருந்தால் நீங்கள் உண்மையுள்ள பாதையில் அவர்களை அழைத்து செல்லுவீர்கள். இது பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல, ஆசிரியர்களுக்கும் பொருந்தும், உடன்பிறப்புகளுக்கும் பொருந்தும், குருக்களுக்கும் பொருந்தும், கண்ணியர்களுக்கும் பொருந்தும், அனைவருக்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தும். உன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை எவன் ஒருவன் சரிவர செய்து கொண்டிருக்கின்றானோ அவன் மட்டும்தான் நல்வழியில் அடுத்தவர்களை அழைத்து செல்லுவான். இல்லை என்றால் அவனும் குருட்டு வழியை தான் காட்டுகிறான். அவன் பின்தொடர்பவர்கள் குருட்டு வழியாகத்தான் நடந்து வருகிறார்கள். எனவேதான் பரிசேயர்கள் இப்படிப்பட்ட குருட்டு பாதையில் அவர்கள் சென்றார்கள். அவர்கள் பின்னே வருகிற மக்களையும் அழைத்து வந்தார்கள். எனவே இயேசு இன்று பரிசேயர்களை மட்டுமல்ல, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களையும் என்னையும் இன்று வார்த்தைகளினால் சாடுகிறார். ஒருவேளை நாம் குருட்டு வழிகாட்டிகளாக இருந்தால் நம்முடைய சுய இன்பத்திற்காக, சுய லாபத்திற்காக, சுய தேவைகளுக்காக, தன்னலத்திற்காக நாம் அடுத்தவர்களை குருட்டு பாதையில் அழைத்து சென்று கொண்டிருந்தோம் என்றால், என் அன்பு பிள்ளைகளே, இதுவே தகுந்த நேரம். அவர் பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அவரிடத்தில் நம்மை சரணடைந்து விடுவோம். சவுல் சரணடைந்தது போல நாமும் சரணடைவோம். சவுல் பவுலாக மாறியது போல நாமும் புனிதர்களாக, புனிதமிக்கவர்களாக, இயேசுவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நம்மை மாற்ற முயற்சி செய்வோம். நம் தேவன் இதோ உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்து கொண்டிருக்கின்றார். அவர் பாதத்தில் நம்மை அர்ப்பணித்து செவிப்போமா? கண்களை மூடுவோம். நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே.
சர்வேஸ்வரே, உம் திருப்பாதம் இப்பொழுது எங்களை அர்ப்பணித்திருக்கிறப்பா. என் தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுது என்னை தேர்ந்தெடுத்துக் கொண்ட என் அன்பு தெய்வமே, எந்த ஒரு குறைகளும் இல்லாமல், எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் என் தாயின் கருவறையில் இருந்து இந்த மண்ணை தொடுவதற்கு எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த என் அன்பு தெய்வமே, நல்ல உடல் நலத்தோடு இந்த மண்ணுலகிலே நான் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய முன்னிலையில் எத்தனையோ உடல் ஊனமுற்ற சகோதர சகோதரிகளை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். அவர்களை விட நீர் எங்களை அன்பு செய்கிறீர் என்பதை வெளிப்படுத்துவா இயேசுவே. அனைத்து ஆசீர்வாதத்தையும் பெற்று ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. என்னுடைய சுயநலத்திற்காக குருட்டு பாதையில் நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன் இயேசுவே. இன்றைய வாசகம் என்னுடைய உள் மனதை இன்று தூண்டி எழுப்புகின்றது. இறை வார்த்தை இரு பக்கமுள்ள கருக்குரிய வாளை போல இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதுபோல என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தை உடைய வார்த்தைகள் அந்த இரு பக்கமும் கருக்குள்ள வாளை போல என்னுடைய இதயத்தை தூண்டி எழுப்புகின்றது. என் மகனே, என் மகளே, உன் பாதை இங்கே சென்று கொண்டிருக்கிறது. உன்னுடைய பாதையிலிருந்து விலகி வந்து என்னுடைய அன்பின் பாதையில் கடந்து வா என்று அழைப்பு கொடுப்பதை இன்று உணர்கிறேன் இயேசுவேப்பா. என்னை உற்று நோக்கி உம்முடைய ஆவின் அபிஷேகத்தினால் உம்முடைய பிரசன்னத்தின் வழியாக இது என்னை ஆட்கொள்ளும் தகப்பனே, ஆட்கொள்ளும் அப்பா, ஆட்கொள்ளும் அப்பா, ஆட்கொள்ளும் இயேசுவே. உம்முடைய ஆவியின் பிரசன்னத்தினால் என்னை தூண்டும் தகப்பனே, உடைந்து போயிருக்கின்ற உருகுலைந்து இருக்கின்ற என்னுடைய ஆன்மாவை உருவப்படுத்தி எனக்கு நல்லதொரு வாழ்வை கொடுத்து உடைய அன்பின் பாதையில் நடந்து செல்ல எனக்கு ஆசீர்வாதத்தை தாரும் தகப்பனே. குருவாக இருக்கிற உடைய பணியை செய்து கொண்டிருக்கிற நான் ஒருவேளை உம்முடைய அன்பின் பாதையில் இருந்து நான் கடந்து சென்று விட்டிருந்தான், உம்முடைய அன்பின் மகனாக வாழ நான் தவறி இருந்தால் இந்த நேரத்தில் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் என்னை ஆட்கொண்டு உம்முடைய பாதையில் அழைத்து வாரும் தகப்பனே. உலகம் என்னை பல நேரங்களிலே ஏமாற்றி கொண்டிருக்கிறது இயேசுவே. உலக ஆசைகள் ஒரு சில நேரங்களிலே என்னை உம்மிடமிருந்து பிரித்து அழைத்து அழகு பார்க்க விரும்புகிறது இயேசுவே. ஆதி பெற்றோர்களை போல சில நேரங்களிலே இந்த உலக ஆசைகளுக்கு மத்தியிலே என்னையும் நான் அழைத்து சென்றிருக்கின்றேன். அதற்காக மனம் வருந்தி உம்முடைய பாதத்தில் நான் விழுந்து கிடக்கிறேன் இயேசுவே. அப்பா, என்னை போல ஏதோ உடைய முன்னிலையில் அலைவரிசையின் வழியாக இது இந்த ஆலயத்திலே மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகள் கூட பல நேரங்களில் உலக காரியங்களுக்கு மத்தியிலே குருட்டு பாதையில் கடந்து சென்றிருக்கலாம். எத்தனை பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை சரிவர வழிநடத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இயேசுவே, நீர் எப்படி உம்முடைய தாய்க்கும் உம்முடைய வளர்ப்பு தந்தைக்கும் கீழ்ப்படிந்து நடந்தீரோ அதே போல உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பெற்றோருடைய பாதையிலே கடந்து செல்லக்கூடிய நல்லதொரு மனப்பக்குவத்தை தாரும் அப்பா. பெற்றோர்களையும் வழிநடத்தும், தங்களுடைய திருமண பாக்கியத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை தாரும். சுய இன்பத்திற்காக, சுய லாபத்திற்காக, தன்னலத்திற்காக கணவன் மனைவி அன்பு செய்யாமல், மனைவி கணவனை அன்பு செய்யாமல் தான் போன போக்கிலே கடந்து செல்லுகின்ற பொழுது அந்த குடும்பம் பிளவுபட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் குருட்டு பாதையில் கடந்து சென்றிருக்கிறார்கள் இயேசுவே. நீரே அந்த குடும்பத்தை, உடைந்து போன குடும்பத்தை ஆசீர்வதித்து ஒன்றுபடுத்தி உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் அவர்களை அழைத்து வாரும் இயேசுவே. கொரோனா என்கிற நோயினால் எத்தனையோ பிள்ளைகள் நம்பிக்கை இழந்தவர்களாக, விசுவாசம் இழந்தவர்களாக இதோ உம்முடைய ஆலயத்தை விட்டு, திருச்சபை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் தகப்பன உன் பாதத்தில் அழைத்து வருகிற இயேசுவே. அந்த பிள்ளைகளை நீ தொடும் அப்பா. மீண்டும் அந்த பிள்ளைகளுடைய அன்பின் பாதையில் அழைத்து வந்து உடைய திருமுகத்தை காணக்கூடிய அந்த நல்லதொரு ஆசீர்வாதத்தை இந்த நேரத்தில் கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்பதை பார்த்து செபிக்கிறேன் இயேசுவே. இதோடைய முன்னிலையில் வந்திருக்கிற எங்களை உடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய அன்பினால் எங்களை நிறைவு செய்து நீர் காட்டுகின்ற அந்த பாதையில் நாங்களும் கடந்து செல்லக்கூடிய அந்த அருளை இந்த நேரத்தில் கொடுத்துருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து செபிக்கின்றோம்.
ஜெபம் கேட்டு தகப்பனே உமக்காக நன்றி அப்பா. ஆவியின் அபிஷேகத்தினால் எங்களை ஆட்கொண்ட ஆவியானவரே உமக்கு நன்றி. நற்கருணையில் வீற்றிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் உற்று நோக்கி எங்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற நற்கருணை நாதரே உமக்கு நன்றி 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 இயேசுவே. தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதா அவர்க்கும் சுதன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரோ தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு மீட்டு சென்றே. உமது திருவிடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமைப்பின் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூயாமையின் ஒன்றிப்பின் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே,
உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.